ஹோட்டல் டேஸ்ட்டில் ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் தட்டு இட்லி கீ சாம்பார் நம்ம வீட்டில் ஈஸியாக செஞ்சிடலாம். அதுக்கு ஒரு கப் அளவு துவரம்பருப்பு எடுத்துக்கலாம். துவரம்பருப்பை நல்லா அலசி குக்கரில் வேக வச்சு எடுத்துக்கணும். இந்த துவரம்பருப்பு கூடயும் 4 பல் வெள்ளைப்பூடு, 5 தக்காளி, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய், தண்ணி ஊற்றி மசியை வேக வச்சு எடுத்துக்கணும். நான் 5 விசில் வச்சு எடுத்துருக்கேன். இந்த மஞ்சள் பொடி, நல்லெண்ணெய் இதெல்லாம் ஆட் பண்ணுறதுனால தேவையில்லாத தண்ணிகள் குக்கர்லேருந்து வெளியே வராது. இந்த டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள். நம்ம மசாலாவுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மல்லி, கடலைப்பருப்பு, உளுந்து, சீரகம், பூண்டு, வத்தல், சின்ன வெங்காயம், பொடியாக நறுக்கின தேங்காய் சல். இது எல்லாத்தையும் 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயில் டோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். அளவுகள் எல்லாம் ஸ்க்ரீனில் இருக்குது. லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா ஆறுனதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் தண்ணி ஊற்றி கொரகொரப்பாக பேஸ்ட் பதத்தில் அரைச்சி எடுத்துக்கணும். ஒரு கடாயில் நல்லெண்ணெய், 4 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி கடுகு, கருவேப்பிலை, வெந்தயம் இதெல்லாம் போட்டு தாளித்ததுக்கப்புறம் பொடியாக நறுக்கின சின்ன வெங்காயம் போட்டு வதக்கணும். ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கிற மாதிரி வதக்கிறாமல் லோ ஃப்ளேமில் வச்சு மீடியமாக வதக்கிக்கலாம். நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்ட்டை இது கூட ஆட் பண்ணிக்கலாம். பச்சை வாசனைகள் போகிற வரைக்கும் வதக்கணும். பச்சை வாசனைகள்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச துவரம்பருப்பை இது கூட ஆட் பண்ணி தண்ணி கலந்து நல்லா கொதிக்க விடணும். இது அதிகமாக இருந்ததுனால நான் குக்கரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். மறுபடியும் நம்ம விசில் விடணும்னு அவசியம் இல்லை. ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு இறக்குனாலே போதும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் தனியாக எடுத்து வச்சுட்டு, இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு கடாயில் நல்லெண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, பெருங்காயம் போட்டு நல்லா தாளித்து சாம்பாரில் கொட்டினா கமன்னு கீ சாம்பார் ரெடி ஆகிடுச்சு. இந்த கீ சாம்பார் ஒன் டைம் ரெடி பண்ணிட்டீங்கன்னா மறுபடியும் இந்த கீ சாம்பார் வேணும்னு கேட்பாங்க. நல்லா சுட சுட இட்லியில் நல்லா கொதிக்கிற சாம்பாரை ஊற்றி ஸ்ட்ரீட் ஃபுட் ஸ்டைலில் சின்ன வெங்காயம் பொடிசாக நறுக்கி போட்டு கொத்தமல்லி தலைகள் தூவி குழந்தைங்களுக்கு கொடுங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க.